இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த டிராமா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். சோ பொறுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து வெளியே வரா. இவளோட பேரு கரீனா. இப்ப கரீனா வெளியே வந்த உடனே என்ன யோசிக்கிறானா, என்னோட பேரு கரீனா. எனக்கு 25 வயசு ஆகுது. நான் 21 வயசு இருக்கும்போதே ஜெயிலுக்கு வந்துட்டேன். என் வாழ்க்கையில எப்படி இப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. நான் யார ரொம்ப காதலிச்சேனோ அந்த பையன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணி அவனோட குழந்தைக்கு அம்மாவும் ஆனேன். ஆனா அந்த குழந்தை என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு இவ பிளாஷ்பேக் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இவ எந்த பையன் கூட ஒன்னா இருக்காளோ அந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவ ஜெயில விட்டு வெளியே வந்த உடனே நேரா அவளோட அப்பாவை பாக்குறதுக்காக போறா. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இவளுக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது அவளோட அப்பா மட்டும்தான். இப்ப அவங்க அப்பாவை பார்த்து இவ வெளியே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறான். இவனோட பேரு வெய். இப்ப ஹீரோயின் வெய்ய பார்த்தவன டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. உங்களை பாக்குறதுக்கு கரீனா மாதிரியே இருக்கே, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ போகலான்னு பாக்க ஹீரோ அவள புடிச்சிடறான். நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னா மறக்கக்கூடிய முகமா உன்னோடது? நான் தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. யாரு உன்னை ரிலீஸ் பண்ணாங்க? உனக்கு 5 வருஷம் தானே ஜெயில் தண்டனை. ஆனா முன்னாடியே வந்துட்ட. என் பெர்மிஷன் இல்லாம இவள யாரு வெளியே விட்டதுன்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பப்ளிக்ல என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, இதனால உன்னோட ரெப்புடேஷன் கெட்டு போயிருன்னு உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, என்ன பார்த்து உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பயந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு இப்ப எதை பார்த்தும் பயம் கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா சரிதான் என் கூட வாடி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தர தரன்னு இன்னொரு ரூமுக்கு இழுத்துட்டு வரான். இப்ப அவளை தூக்கிட்டு வந்து கீழே போட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பொண்ணுதான் இருக்கா. இப்ப அவளை பார்த்த உடனே இவ ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. இவளோட பேரு ஆஸ்லின். இப்ப ஆஸ்லின் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்லின் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிருப்பானா, உனக்கு வெய்ய பிடிக்கின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அவரு திடீர்னு எனக்கு ப்ரொபோஸ் வேற பண்ணிட்டாரு. என்னால அத அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியல. நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு காம்பன்சேஷனா இந்த கார வச்சுக்க அப்படின்னு சொல்லி கார் கீய குடுக்குறா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, உன்னாலதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. இன்னையில இருந்து நீ அவளுக்கு வேலைக்காரியா இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்கணும். கோமால இருந்து அவ கண்ணு முழிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்காக தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? அவளை கொலை பண்ணது நான் தானே, உன் கண்ணால பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டி கண்ணால பாத்தேன் அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்ல, உண்மையாவே உனக்கு தைரியம் இருந்தா என்ன கொன்னுடு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளோட கழுத்தை பிடிச்சு பயங்கரமா நெரிக்கிறான். அப்படி நெரிச்சதுல அவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, அதை பார்த்த உடனே இவன் பயந்து போயிடுறான். கரீனா எந்திரி, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. இப்ப அவரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அதனாலதான் மயக்கம் போட்டுட்டா அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்ப இந்த டாக்டர் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவள செக் பண்ண வரைக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதனாலதான் இவளோட உடம்பு இந்த அளவுக்கு வீக்கா இருக்கு. இந்த விஷயத்த இந்த படுபாவி கிட்ட சொன்னா அவளை ஒரு வழியாக்காம விட மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவளுக்கு உடம்புல நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ எதுக்காக அவகிட்ட இப்படி நடந்துக்கிற? ஏண்டா, உனக்கு அந்த பொண்ண பிடிக்கும் தானே, நீ அவள லவ் பண்ண தானே, உன் ஃப்ரெண்டா எனக்கு இந்த விஷயம் எல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, தப்பு செஞ்சா தண்டனை யாரா இருந்தாலும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. வீட்ல இருந்துதான் கால் பண்றாங்க. சார் உங்களோட பையன் அழுகையை நிப்பாட்டவே இல்ல, ரொம்ப அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கிளம்பி வேகமா வீட்டுக்கு போறான். இந்த குட்டி பையன் தான் ஹீரோவோட பையன். இப்ப அவனை பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாரையும் போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல உங்க பையன் எதையும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, அம்மா வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்காருன்னு சொல்ல, இப்ப ஹீரோ குட்டி பையனை தூக்கி வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தா வந்து, ஏண்டா இன்னும் அந்த பையனோட அம்மாவை நீ கண்டுபிடிக்கலையா? நீ எல்லாம் எந்த மாதிரி அப்பா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அந்த குட்டி பையன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, எங்க பாரு செல்லம், இப்படிலாம் அழுகாத, அம்மா வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, சீக்கிரமாவே அம்மா உன்கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி உள்ள அனுப்பி வச்சுட்டு, இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஏண்டா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்க, உன்னால உன் கூட ஒன்னா இருந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடிக்கவே முடியலையா? அவனும் அம்மா இல்லாம இத்தனை வருஷமா வளர்ந்துட்டான். இதுக்கு மேலே அவனை ஏமாத்த முடியுமா? ஏதாவது பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வழியை பாடுறான். நம்ம வீட்டோட மருமகளே அவதான். அவளை விட்டுட்டு நீ மட்டும் இப்படி தனியா சுத்திட்டு கிடக்குற. அட்லீஸ்ட் உனக்காக இல்லாட்டியும் உன் பையனுக்காகவாது அந்த பொண்ணை கண்டுபிடிடா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாத்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறான். என்னடான்னா எல்லாரும் ஒரே ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான். இவ ஹீரோவோட அத்தை பொண்ணு. எல்லாரும் ஒரே வீட்ல தான் வளர்ந்திருப்பாங்க. இவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "இங்க பாருவே, எனக்கு உண்மையாவே உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு தெரியுமா? எப்ப நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிப்ப?" அப்படின்னு இவ ஃப்ளர்ட் பண்ற மாரி பேச, ஹீரோ அவளோட சட்டைய புடிச்சு இழுத்துட்டு வருவான். அப்படி இழுக்கும்போது இவள பாத்தீங்கன்னா, "அட சும்மா சொல்லிட்டேன் சோடா புட்டி. அதுக்காக போய் இப்படி கோச்சுக்குவியா? விடு விடு. இப்படிலாம் கோவப்படக்கூடாது. இந்தா இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி குடுக்க, ஹீரோவும் அதெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்த உடனே, "நான் உயிரோட தான் இருக்கேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் நீ செத்து போயிட்டதா நினைச்சியா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "என்ன எதுக்காக காப்பாத்துன? என்ன கொல்லணும்னு தானே என் கழுத்த அந்த அளவுக்கு டைட்டா புடிச்ச? காப்பாத்தி கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணலான்னு பாத்தியா? உண்மையாவே நான் சாகணும்னு தானே நீ ஆசைப்படுற? அப்படின்னா இப்பவே என்ன கொன்னுடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ புடிச்சு ஒரு வழியாக்கிட்டு இருக்க, ஹீரோ டாக்டர்ஸ கூப்பிடுறான். இப்ப அவங்க வந்து இவளுக்கு மயக்க மருந்து போட, அவள பாத்தீங்கன்னா மயக்கமாகிடுறா. இப்ப அவ மயக்கமானதுக்கு அப்புறம் ஹீரோவோட டாக்டர் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஏன்டா அவள வெறுப்பேத்துற மாரி பேசிட்டு இருக்க? அவளோட மெண்டல் கண்டிஷன் சுத்தமா சரியில்ல. அவள போய் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவள என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாத" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலிய சேர்ந்தவங்க மாரியா நடந்துக்கிறீங்க. ஏதோ உன்னோட பரம்பரை எதிரி மாரி அவள நடத்திட்டு இருக்க" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஃபிளாஷ்பேக்குள்ள போயிடுறான். ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே க்ளோஸா நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "நான் வெளிய போகணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருப்பா" அப்படின்னு சொல்ல, "சரி போய் தொலைன்னு" ஹீரோவும் சொல்லியிருப்பான். அவன் இப்படி சொன்னோனே, இவ வாயில ஒரு ஸ்வீட்ட வச்சுட்டு, "இந்தா இத சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போயிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, எதுவுமே பழசு மாரி இல்ல. எல்லாமே மாறிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ண தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஹீரோயினுக்கு தங்கச்சி முறை வேணும். இப்ப அவள பாத்தீங்கன்னா, இவ ஜெயில்ல இருந்து வந்துட்டாளா அப்படின்ற மாரி வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சுடுறா. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்து, அவளோட அந்த குழந்தையோட போட்டோவ தான் வரைஞ்சுட்டு இருக்கா. ஹீரோயின பொறுத்தவரைக்கும் அந்த குழந்தை இறந்து போயிட்டதா நினைச்சுட்டு இருக்கா. இப்ப வந்து குழந்தை போட்டோவ வரைஞ்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து, "இந்த குழந்தை உன்னோடதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, என்னோட குழந்தை தான். ஆனா அந்த குழந்தை இறந்து போயிருச்சு" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப இந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் ஓடி வராங்க. "சார், ரூம் நம்பர் 26ல உள்ள பேஷண்ட்க்கு பிளட் பிரஷர் அதிகமாயிடுச்சுன்னு" சொல்ல, ஹீரோயின் வேகமா ஓடி போறா. என்னடான்னு பார்த்தா, அந்த பேஷண்ட் இவளோட அப்பா தான். இப்ப அவங்க அப்பாவுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க. இவ ரொம்ப பயந்து போய் வெளிய உட்கார்ந்துட்டு இருக்கா. எனக்குன்னு இருக்கிறது அவரு மட்டும் தான். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "என்ன மனசு ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இப்படி இருக்கத பார்க்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. அப்புறம் ஏன் சந்தோஷமா இல்லாம இவ்வளவு சோகமா இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "இத விட பெரிய சந்தோஷம் வேணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீ என் பக்கத்துல இருக்கணும். இதுக்கு மேலயும் நீ வலிய அனுபவிக்கணும்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அந்த பொண்ண கார்ல இடிச்சுட்டு நான் அந்த இடத்த விட்டு ஓடி போனத நீ பார்த்தியா? அதுக்கான எவிடன்ஸ் உன்கிட்ட இருக்கா? அப்படி சொல்லி தானே என்ன ஜெயிலுக்கு அனுப்புன" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. இப்ப டாக்டர் ஓடி வந்து, "உங்க அப்பா டேஞ்சர்ல இருந்து வெளிய வந்துட்டாரு" அப்படின்னு சொல்ல, இவ வேகமா ஓடி போய் அவளோட அப்பாவ தான் பார்க்கிறா. "அப்பா, கண்ண முழிச்சு பாருங்கப்பா. நான் மறுபடியும் வந்துட்டேன். எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும் தான். ப்ளீஸ் என்ன விட்டு போயிறாதீங்க" அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. அவங்க அப்பா மயக்கத்துல இருக்காரு. இப்ப அவ அவங்க அப்பாவ பார்த்து முடிச்சுட்டு வெளிய வந்த உடனே, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ இதுக்கு மேலயே கஷ்டத்த அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா போய் என்னோட ஃபியான்சிய பாத்துக்கன்னு" சொல்ல, இவளும் அந்த பொண்ண பாக்குறதுக்காக வரா. இப்ப அவ சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் ஃபீஸ நீங்க கட்டாம வச்சிருக்கீங்க. இந்தாங்க பில்லுன்னு" சொல்ல, பார்த்தா அதுல 20,00,000 இருக்கு. இத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "சித்தி, அப்பாவோட பில்ல கூட கட்டாம இருக்காங்களே" அப்படின்னு இவ வேகமா அவங்க வீட்டுக்கு தான் ஓடிட்டு இருக்கா. இவ இப்படி ஓடிட்டு இருக்கத ஹீரோ மேல நின்னு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். "சார், உங்க பையனோட அம்மா யாருன்றத நான் கண்டுபிடிக்கவே இல்ல. அந்த விஷயம் மட்டும் ரொம்ப சீக்ரெட்டா இருக்கு. என்னால இத்தன வருஷமா கண்டுபிடிக்க முடியலன்னு" சொல்ல, "சீக்கிரம் இப்படியே சொல்லிட்டு இருக்காம அவள கண்டுபிடிக்கிறதுக்கான வழிய பாருன்னு" சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அது எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு நாள் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவளோட சித்திய பாக்க போறா. அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, "நீ ஜெயில்ல இருந்து வந்துட்டியா? எப்பமா வந்த?" அப்படின்னு சொல்லி பாசமா பேசிட்டு இருக்காங்க. இவ இப்படி பேசினோம்னா அவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, "ஜெயில்ல இருந்தவன ரொம்ப அழகா மாறிட்டால. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கா" அப்படின்னு ஹீரோயின கலாய்க்கிற மாரி பேச, "சித்தி, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க அப்பாவ பாத்துப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அப்பாவோட ஹாஸ்பிடல் பில்ல கூட கட்டாம வச்சிருக்கீங்க. பாவம் இல்ல அவரு. சீக்கிரம் அவருக்கான ஹாஸ்பிடல் பில்லையாவது கட்டுங்க. உங்கள எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவர் இல்லாம நாங்களும் தாம்மா கஷ்டப்படுறோம். காசுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. "ஆமா, உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணுங்கன்னு" சொல்ல, அவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, "நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. உங்க அப்பாக்கு காலையில ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஆயிடுச்சாமே.
உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, இது எப்படி உனக்கு தெரியும்னு ஹீரோயின் கேக்குறா. ஏன்னா அவருக்கு அப்படி ஆகுறதுக்கு நான் தானே காரணம். உயிரோட இருந்து எங்களோட பணத்த எல்லாம் சுரண்டிட்டு இருக்காரு அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோயின் கோவப்பட்டு அவ கழுத்த புடிச்சு நெரிச்சிடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என் அப்பாவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன். இங்கேயே கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, மறுபடியும் என்ன கொன்னுட்டு ஜெயிலுக்கு போலான்னு பாக்குறியா? ஒரு நிமிஷம். நீ அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணலன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? சொல்லப்போனா அவனோட ஃபியான்சி தான். அவளா தான் ஒரு கார உனக்கு கிஃப்ட்டா குடுத்தா. அதே கார்ல அவ விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டா. ஆக்சுவலா அவ இந்த கார்ல விழவே இல்ல. அவ சும்மா தான் விழுந்து கிடந்தா. நான் தான் வந்து இடிச்சு விட்டுட்டேன்னு சொல்ல, இத நான் போய் உடனே வெய் கிட்ட சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ சொன்ன அந்த வெய் அத நம்புவானா? அவன் ஆல்ரெடி உன் மேல செம காண்டுல இருக்கான். நீ என்ன சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் வாழ்க்கைய இப்படி பண்ணிட்டல்ல, கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, போறதுக்கே இடம் இல்லாம ஒரு பார்க்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு, எனக்குன்னு யாரும் இல்ல. அம்மா இல்ல. அப்பாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை. என் குழந்தையும் என்கிட்ட இல்ல அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பையன், அதாவது ஹீரோவோட பையன் தான் ஓடி வரான். ஹீரோ கிட்ட ஒரு பையன் இருக்கானே, அந்த பையன் ஹீரோயினோட சொந்த பையன் தான். இப்ப அந்த பையன் ஓடி வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அந்த குட்டி பையனை பாக்குறா. பார்த்த உடனே 2 பேருக்கும் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது. இப்ப அந்த பையனை பார்த்து, "நீ எதுக்காகப்பா தனியா வந்த? உன் ஃபேமிலிய சேர்ந்தவங்கலாம் உன்ன தேடுவாங்கல்ல, ரொம்ப பயப்படுவாங்க. உன்னோட அம்மா கிட்ட போயிருன்னு" சொல்ல, "எனக்கு அம்மான்னு யாருமே கிடையாதுன்னு" இவன் அழ ஆரம்பிச்சுடுறான். "ஏன் அழுகுற? அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. கண்டிப்பா உங்க அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க" அப்படின்னு இவ சொல்ல, "உண்மையாவா சொல்றீங்க? எங்க அம்மாவ நான் பார்த்ததே கிடையாது. நீங்க என்னோட அம்மாவ கண்டுபிடிச்சு தருவீங்களா?" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன்" அப்படின்னு சொல்லி இவ ப்ராமிஸ் பண்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சரி வா நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு" சொல்ல, "இல்ல வேண்டாம். நானே அவங்க கிட்ட போயிடுறேன்" அப்படின்னு சொல்லி குட்டி பையன் அந்த இடத்த விட்டு ஓடி போக, அந்த பையன பார்த்த உடனே இவளுக்கு அவளோட குழந்தை ஞாபகம் வந்துருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல் தான் வரா. இப்ப அவ அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவள பார்த்த உடனே, "போய் ஊர் சுத்தி முடிச்சுட்டு வந்துட்டியா? என்னது இது கேவலமான ட்ரெஸ் போட்டிருக்க. போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு" சொல்ல, இவளும் ஓகேன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட கோட்ட கழட்ட, அவளோட கைக்கு பின்னாடி ஒரே காயமா இருக்கு முதுகு ஃபுல்லாவே. இத வந்து ஹீரோ கரெக்ட்டா பாத்துர்றான். என்ன இவ்ளோ காயம் இருக்கு? இந்த அளவுக்கு இவ்ளோ அடிச்சு கஷ்டப்படுத்திருக்காங்களா? அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு கிட்ட வந்து அந்த கோட்ட கழட்ட, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு இவ கேக்குறா. இப்ப இவள இப்படி பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட ஒண்ணா ஸ்டே பண்ணி தானே இவனுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த பொண்ணு மாரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, இந்த கொலைகாரி அந்த பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு இவன் சட்டைய எடுத்து போத்தி விட்டுட்டு லாக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸ மாத்து அப்படின்னு சொல்லிட்டு போக, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப இவ ட்ரெஸ்லாம் மாத்துனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவள கூட்டிட்டு வந்து அவன் ஃபியான்சி ரூம் கிட்ட விட்டுறான். "இன்னையில இருந்து நீங்க தான் மேடம பாத்துக்கணும். நல்லபடியா பாத்துக்கங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சார் உங்கள கொண்டு போட்டுருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு போக, அவ அந்த பொண்ண பாக்குறா. இப்ப அந்த பொண்ண பார்த்த உடனே, "நீ என்ன பிளான் பண்ணி என்ன மாட்ட வைக்கணும்னு நெனச்ச? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கார் கீய குடுத்தது நீ தான். எனக்கு கார் ஒழுங்கா ஓட்டவும் தெரியாது. ஆனா நான் ஆக்சிடென்ட் பண்ணதுல எனக்கு எதுவும் ஆகல. நீ இப்படி ஒரு நிலைமையில இருக்க. என்னால இத இப்ப வரைக்கும் நம்ப முடியல. உன்னோட உண்மையான முகம் என்னன்றது எனக்கு இதுவரைக்கும் தெரியல" அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து இவள பார்த்த உடனே, "கொலகாரி, உன்னால தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை. இந்த இடத்த விட்டு போடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இப்ப அவன் வந்து, "மேடம், மேடம் கோவப்படாதீங்க. சார் தான் இந்த பொண்ண இங்க இருக்க சொன்னாரு. மேடம பாத்துக்கிறதுக்கு ஆயம்மாவா இருக்க சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆயம்மாவா? கொலைகாரிய என் பொண்ணு பக்கத்துல வச்சு மறுபடியும் அவள கொலை பண்ண போறீங்களா? இவன் என் பொண்ணு பக்கத்திலேயே வரக்கூடாது. இவள நம்பி எப்படி என் பொண்ண நான் விட்டுட்டு போறது? இத்தன வருஷம் என் பொண்ணு கோமால இருந்திருக்க. இவ மட்டும் தான் காரணம். கண்டிப்பா இவள நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணோட கால தொடுறதுக்கு கூட இவளுக்கு தகுதி கிடையாது" அப்படின்னு இவங்க புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல. இவங்கள இங்க இருக்க சொன்னது சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, "உண்மையாவே உங்க பொண்ணு எந்த தப்பும் பண்ணலையா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "ஆமாண்டி, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. அவ ரொம்ப நல்லவ. நல்ல மனசுக்காரி" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உண்மையாவே உங்க பொண்ணு நல்ல மனசுக்காரியா இருந்தா, கண்டிப்பா அந்த உண்மை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும்னு" சொல்ல, இவ இப்படி சொன்னோன அவங்களுக்கு கோவம் வந்து ஹீரோயின அடிக்கிற மாரி போக, ஹீரோயின் தடுத்துடுறா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து டோர ஓப்பன் பண்றான். அத பார்த்த உடனே இவங்க வேணும்னே கீழ விழுந்துட்டு, "இவ தான் என்ன கீழ தள்ளி விட்டுட்டா. இவள நம்பி என் பொண்ண விட்டுட்டு போலான்னு பார்க்கிறியே! என் பொண்ண இவ ஒரேடியா கொன்றுவான்னு" சொல்ல, "இல்ல அவங்க பொய் சொல்றாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அத நம்ப மாட்டேங்கிறான். "ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா நான் அவங்கள தள்ளி விடல. நான் அவங்கள எதுவுமே பண்ணலன்னு" சொல்ல, ஹீரோயின அரைச்சுடுறான். அப்படியே அரைஞ்சதுல அவளோட வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்க. இவங்க அம்மாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவ உங்கள எதுவும் பண்ண மாட்டா. நான் இருக்கிற வரைக்கும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்ல, இந்த வேலைக்காரிய பொண்ண பாத்துக்க தகுதியானவளா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம்.
அதனால கூடவே இருந்து அவள பாத்துக்க. அதுவும் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்க. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு பிளட் வேற தேவைப்படுது. இப்ப நான் அந்த பிளட்க்கு எங்க போறது? நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, இவளோட பிளட் எடுத்துக்கங்க. அவளுக்கு இவளுக்கு ஒரே ரத்தம் தான் சொல்ல, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இவள கூட்டிட்டு போய் இவளோட ரத்தத்த எடுங்கன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவள புடிச்சிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா இவளோட கழுத்த பிடிச்சுட்டு, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வர நீ தானே காரணம். உன் உடம்புல உள்ள ஒட்டுமொத்த ரத்தத்தை எடுத்தாலும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு போக, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, உண்மை தெரியும்போது கண்டிப்பா நீ ஜெயிலுக்குள்ள தான் இருப்பேன்னு சொல்ல, இப்ப அவங்க ஹீரோயின அடிக்கிற மாரி போக, ஹீரோ தடுத்துடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோயின பிளட் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவள பத்திரமா இருந்து பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மாசத்துலயே கண்ணு முழிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நீ கண்ண முழிச்சாதான் உன்னோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்தது அவங்க 2 பேரும் கவனிக்காம, இப்ப டாக்டர பாத்தீங்கன்னா, உங்க அப்பாவோட கண்டிஷன் கூட ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அவரும் சீக்கிரமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, அவ சந்தோஷத்த பாக்குறதுக்காக தான் இப்படி சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு டாக்டரா என்ன சொல்லணுமோ அததான் நான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ உள்ள வரான். இப்ப உள்ள வந்து, மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அதனால என்ன உனக்கு? என் சந்தோஷத்த பார்க்கதான் உனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குமே அப்படின்னு சொல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் என்ன செடியூஸ் பண்ணிட்டே இருப்ப. இப்ப ஏதோ நல்லவ மாரி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன்ன பொறுத்த வரைக்கும் நான் கேவலமான பொண்ணு. அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இவ சொல்ல, நீ என்ன செடியூஸ் பண்றது தப்பில்ல. ஆனா இந்த டாக்டரே செடியூஸ் பண்ண பாக்குற பாத்தியா? எதுக்காக? உங்க அப்பாவ காப்பாத்துறதுக்காகவா? உன் அப்பாவ காப்பாத்த என்ன தவிர வேற யாராலயும் முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் யார வேணாலும் செடியூஸ் பண்ணுவேன். அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல, உன் லைஃப்ல இன்னொரு ஆம்பளைக்கு இடமே கிடையாது. அந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்க. உன் லைஃப்ல நான் மட்டும் தான் இருப்பேன். அது உனக்கு நண்பனா கிடையாது, எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இங்க பாருடா, அவகிட்ட இருந்து தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் டாக்டரா என்னோட கடமையை தான் செஞ்சேன். அவங்க அப்பாக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொன்னேன். அதனால அவ சந்தோஷப்பட்டா. இத பார்த்து நீ ஏன் பொறாமைப்படுற? எனக்கு தெரிஞ்சு கரீனா மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்டா ஒரு 21 வயசு பொண்ணு எப்புட்றா இன்னொரு பொண்ண கொலை பண்றதுக்காக ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பா? அதுவும் அவளுக்கு கார் கூட சரியா ஓட்ட தெரியாது. அந்த ரோட்ல யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவ மேல இந்த பழி வந்திருக்கு. சரி அதுக்கான எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாம அந்த பொண்ணு 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கா. இதுக்கு மேலயே பார்த்தாதுன்னா அவள போட்டு டார்ச்சர் பண்ற. எனக்கு தெரிஞ்சு அவ மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. பாருடா தேவையில்லாம அவ இப்படி பண்ணல, அப்படி பண்ணலன்னு இந்த மாரி ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன். நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றதையே நான் மறந்துருவேன். இன்னொரு தடவ அவ விஷயத்துல தலையிடாம இருக்கதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஹீரோ அவனோட ஃப்ரெண்டையே திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவன பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்கும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவோட பையன தான் காட்டுறாங்க. அந்த பையன பாத்தீங்கன்னா, யாருக்கு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கே ஓடி வந்துடுறான். இப்ப அவன் இப்படி ஓடி வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல அவன் ஹீரோயின பார்த்த உடனே அவகிட்ட ஓடி வந்துடுறான். இப்ப அவள பார்த்த உடனே, நான் எங்க வீட்ட விட்டு ஓடி வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல, ஓடி வந்துட்டியா? நீ எப்படி இவ்வளவு தூரம் தனியா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னோட அம்மாவ தேடி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்க. உன்னோட அம்மாவ தேடி இப்படி தனியாலாம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல, என்னன்னே தெரியல. உங்கள பார்க்கணும் போல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, என் அம்மாவ கண்டுபிடிச்சு தரேன்னு. நான் இங்க எதர்ச்சியா தான் வந்தேன். ஆனா உங்கள பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. உங்களுக்காக நான் இங்க நெறைய கேண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஹீரோயினுக்கு எந்த முட்டாய் பிடிக்குமோ, அதே முட்டாயை எடுத்து இவனும் குடுக்குறான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடுக்க, இத பார்த்த உடனே இவளுக்கு கண்ணே கலங்க ஆரம்பிக்குது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே டேஸ்ட் தான் இந்த பையனுக்கு இருக்கு. என்னோட குழந்தையும் உயிரோட இருந்திருந்தா இந்த பையன் வயசு இருந்திருக்கும் அப்படின்னு இவ அழுதுகிட்டே இந்த சாக்லேட்ட வாங்கிக்கிறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, நான் என்னோட அம்மாவ ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்கள நேர்ல பார்த்தா கண்டிப்பா என்ன விட்டு போறதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா உன்னோட அம்மா உனக்கு கிடைச்சிருவாங்க. நீ கவலைப்படாத. கண்டிப்பா உன்னோட அம்மாக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வீட்ல வேலை பாக்குறவங்கள தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க தான் இந்த பையனையே இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. உடம்பு சரியில்லன்னு. இப்ப அந்த பையன பார்த்த உடனே, எங்க நீ பாட்டுக்கு ஓடி வந்துட்ட? வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, சரி நான் வீட்டுக்கு போறேன். மறுபடியும் அங்க போனா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு சொல்ல, சரி பரவால்ல பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குட்டி பையன அனுப்பி வைக்கிறா. இப்ப அவ அனுப்பி வச்சுட்டு அந்த சாக்லேட்ட பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இவ்ள பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் நல்லா அங்கிட்டு இங்கிட்டு புரண்டு படுத்துட்டு இருக்கா. இவ இப்படி புரண்டு படுத்துட்டு இருக்க. அவளோட Dress விலகி போயிருது. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்படியா படுத்து தூங்குவா? வேற யார செடியூஸ் பண்றதுக்காக இப்படி பண்றான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ போகலான்னு பாக்க, இப்ப அவள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பையனோட பேர சொல்றா. அது அவளோட பையன் பேரு தான்.
அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா? அந்த குழந்தைக்கு அந்த பேரு தான் வச்சிருப்பா. இப்ப அந்த பேர சொன்ன உடனே, "என்னது இது? ஏதோ பையன் பேர சொல்றான்" அப்படின்னு, இப்ப ஹீரோ அவளோட கழுத்த பிடிச்சுட்டு, "யாருடி அந்த பையன்? உண்மைய சொல்றி" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன விடு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இப்ப நீ சொன்னியே லீவின்னு, அது யாருன்னு சொல்லு. அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒரு சம்மந்தமும் கிடையாது. என்ன விட்டுடு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். "இங்க பாருடி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. உன் வாழ்க்கையில நான் மட்டும் தான். அந்த விஷயத்த நீ மறந்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயினோட தங்கச்சிய தான் காட்டுறாங்க. இப்ப அவளோட தங்கச்சிக்கு ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு, "ஓ! இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? அப்படின்னா நான் சொல்றத பண்ணுங்க. என் அக்காக்காரி அந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளியவே வரக்கூடாது" அப்படின்னு இவள பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃபியான்சிக்கு எதிரா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவள இப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்க ஹீரோயின் அப்பதான் அவள பாக்குறா. இப்ப அவள பார்த்த உடனே ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா வந்து, "என் பொண்ண என்னடி பண்ண? நீ தானே அவள பாத்துக்கிறேன்னு கூடவே இருந்த. என் பொண்ண கொலை பண்ண பாத்திருக்கா" அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என் பொண்ணோட உடம்புல கத்தி பட்டிருக்கு. நான் அப்பவே சொன்னேன். இவள என் பொண்ண பாத்துக்க அனுமதிக்காதன்னு. பாரு இப்ப என் பொண்ணுக்கு என்ன நிலைமை வந்துருச்சுன்னு. இப்ப நெறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அந்த பிளட்ட யாரு குடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்க, தப்பு பண்ணது நான் தான்றத நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. தண்டனையும் குடுத்துருங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப இந்த இடத்துக்கு டாக்டர் ஓடி வந்து, அந்த பொண்ணுக்கு நெறைய பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, இவளுக்கும் அவளுக்கும் ஒரே பிளட் தான். எவ்வளவு ரத்தம் வேணுமோ இவ்ளோ கூட்டிட்டு போய் எடுங்கன்னு சொல்ல, ஆனா அந்த பொண்ணோட உடம்பு ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த பொண்ணோடது வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இவ செத்தாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இவளோட ரத்தத்தையே எடுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் ரத்தத்த எடுக்க சொல்றான். இப்ப ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு 2 யூனிட் ரத்தம் எடுத்துட்டு இருக்கா. அவளால சுத்தமா முடியல. இப்ப ரத்தம் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், இவ அந்த இடத்த விட்டு நடந்து போகலான்னு பாக்க, அவன் நடக்க முடியாம அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறான். இத பார்த்த உடனே ஹீரோ பயந்து போயிட்டு, அவள தூக்கிட்டு வந்து பெட்ல சேர்த்துடுறான். இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கறான். "உனக்கு எத்தன தடவ தான் நான் ஐ லவ் யூ சொல்றது? கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்றியா?" அப்படின்னு ஹீரோவ அப்பையில இருந்து இவ கலாய்ச்சிட்டு இருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் மயக்கத்துல மறுபடியும் அவளோட குட்டி பையனோட பேர சொல்றான். இப்ப அந்த பேர சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயினே பார்த்துட்டு, "நீ எனக்கு தான் சொந்தம். வேற யாருக்கும் சொந்தமாகறதுக்கு விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவள கிஸ் பண்ணிட்டு, அவ கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா அவளோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, கரீனாவோட உடம்புல உள்ள ரத்தம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சொல்லப்போனா சாகுற நிலைமைக்கு வந்துட்டான்னு சொல்ல, இந்த கரீனாவும் அவனோட ஃபியான்சிய செத்துட்டாலே நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு இந்த தங்கச்சிக்காரி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா கிளப்ல உட்கார்ந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல அவன பாத்தீங்கன்னா நெறைய பொண்ணுங்கள கூட்டிட்டு வந்து ஹீரோ கிட்ட விட்டுடுறான். இப்ப அந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோ கிட்ட ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணுங்கள தொரத்தி விட்டுடுறான். இப்ப ஹீரோ கிளப்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் அதே கிளப்புக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப இவ இந்த கிளப்புக்குள்ள வர்றத ஒரு பையன் பார்த்த உடனே, "ஏய் பாக்க ரொம்ப அழகா இருக்க. என் கூட கொஞ்சம் ஜாலியா பேசலாமே" அப்படின்னு சொல்லி அவளோட கைய புடிச்சிட்டு இருக்க. "என்ன விடுடா" அப்படின்னு இவ சொல்ல, அவன் கேக்குற மாரியே இல்ல. "என்னடி ரொம்ப பேசுற" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளிட்டு, அவள எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தலான்னு பாக்க, இப்ப அவன் டக்குன்னு இவளோட ட்ரெஸ்ஸ கிழிச்சிடுறான். பார்த்தா அவளோட ஷோல்டர்ல ரொம்ப பெரிய தழும்பு இருக்கு. இப்ப அத பார்த்த உடனே, "என்ன உன் முதுகு இவ்ளோ கேவலமா இருக்கு? இவ்ளோ மோசமான தழும்ப நான் பார்த்ததே இல்ல. பாத்தீங்களா? இவ ஏதோ வீட்ல நாயா இருந்திருப்பா போல" அப்படின்னு ஹீரோயின பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அவ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு பாக்குறா. இப்ப அங்க உள்ள எல்லாரும் இவளே பார்த்துட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "நீ யார்யா அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா அவன கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டுட்டு, அவனோட கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு அவள காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொன்னான்னா, "எங்கேயும் வெளிய போகாதீங்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "மேடம்க்கு கிளப்ல என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலைய பாரு" அப்படின்னு இவ சொல்லிட, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன்னா உன்ன காப்பாத்துனது நான் தானே. இப்ப நீ என்னோட கண்ட்ரோல்ல இருக்க. அந்த விஷயத்த மறந்து போயிறாத. நீ எங்க போனாலும் வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு" சொல்ல, "நான் என்ன உன்னோட நாயா? உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு? உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல. அப்புறம் எதுக்காக என்ன கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிற? என்ன விட்டுடேன். 5 வருஷமா நான் ஜெயில்ல இருக்கும்போது என்ன வந்து யாரும் பார்க்கல. அப்ப வந்து டார்ச்சர் பண்ணியிருக்க வேண்டியது தானே. அப்ப பண்ணாத டார்ச்சரையா நீ இப்ப பண்ண போற?" அப்படின்னு கேட்க, இப்ப ஹீரோ ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, "சார் உங்களோட ஃபியான்சி கண்ண முழிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ இவள விட்டுட்டு அந்த பொண்ண பாக்குறதுக்காக போயிடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணானோ, அதே தப்ப தான் இப்பவும் பண்ண பார்க்குறான்" அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவனோட ஃபியான்சிய பார்க்க வந்துடுறான். இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, இனிமே அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே அவங்க நார்மலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப அந்த பொண்ணு ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, "உன்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லி இப்ப அவ ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறா.
நான் 5 வருஷமா கோமால இருந்தேன்னு அம்மா சொன்னாங்க. என்னால அத நம்பவே முடியல தெரியுமா? நான் உங்கள பாப்பேன்னு கனவுல கூட நெனச்சு பார்க்கவே இல்ல. 5 வருஷம் நமக்கு கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் 2 குழந்தைங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப இந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட அம்மா வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்து இவ்ள பார்த்த உடனே, "நீ கண்ணு முழிச்சிட்டியாம்மா?" அப்படின்னு பாசத்துல கட்டி பிடிச்சுட்டு, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உன்ன கார் ஆக்சிடென்ட் பண்ணாலே, அவ ஜெயில்ல இருந்து வெளிய வந்துட்டா தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "அம்மா அவ வேணும்னு பண்ணியிருக்க மாட்டா. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டா. 5 வருஷம் ஜெயில்ல இருந்து அவளும் தான் தண்டனை அனுபவிச்சுட்டாளே. பரவால்ல விடுங்க" அப்படின்னு இவ ஏதோ நல்லவ மாரி பேசிட்டு இருக்கா. "அவ்ளோ ஈஸியாலாம் அவள விடக்கூடாதும்மா. அவ உன்ன கொலை பண்ண கூட ட்ரை பண்ணா" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல விட்டுருங்கன்னு" இவ ரொம்ப நல்லவ மாரி பேசிட்டு இருக்கா ஹீரோ இருக்கிறதுனால. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "அவள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அவள ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்னு இவகிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன யோசிக்கிறான்னா, அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு மேடத்தோட பேர கரீனான்னு அந்த இடத்துல எழுதி இருந்துச்சு. ஆனா அத பத்தி இவங்க எதுவுமே பேசலையே. அவ ஓடிப்போனான்னு மட்டும் தான் சொல்றாங்க. அப்போ ஒரு மாரி பேசுறாங்க, இப்போ ஒரு மாரி பேசுறாங்க அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு ஒரே டவுட். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி எதனால எனக்கு கால் பண்ணி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ செம காண்டாயிடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, வேகமா ஹீரோயின பாக்குறதுக்காக வரான். இப்ப அவள பாத்து, "உனக்கு என்ன நடந்துச்சுன்றது ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "அவ சேஃபா ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டா. அதனால நீ தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சு பாக்காத. நீ என்ன பொசிஷன்ல இருக்கன்றதையும் மறந்துறாத. என்ன பொறுத்த வரைக்கும் நீ நாய் மட்டும் தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவன பாக்குறதுக்கு அவனோட ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட் வந்து, "ஏன்டா உன்னோட லவர் தான் கண்ணு முழிச்சுட்டாளே! அவள பாக்காம இவள பாக்குறதுக்கு எதுக்காக வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, யார பாத்தா உனக்கு என்னடா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "சரி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உன் பையன் பொறந்ததுலேருந்து அந்த பையனோட அம்மா யாருன்ற விஷயமே உனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அம்மா கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கண்ண முழிச்சு எந்திரிச்சுட்டா, அவள கல்யாணம் பண்ணிக்குவா? இல்ல இவள கல்யாணம் பண்ணிக்குவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் என்னோட ஃபியான்ஸி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுல என்ன உனக்கு சந்தேகம்?" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "அப்ப அந்த பொண்ண என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷனா ஏதாவது பணத்த குடுத்து அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு உண்மை என்னன்றது தெரிஞ்சிருக்கு. ஆனா ஹீரோ இவ்ள ஏதாவது பண்ணிருவானோன்னு தான் இவன் அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. டாக்டர் வந்து இவள செக் பண்ணிட்டு, "இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நெறைய பிரஸ்காரங்க ஓடி வராங்க. "சார் உங்களோட ஃபியான்சி 5 வருஷத்துக்கு அப்புறமா கோமால இருந்து கண்ண முழிச்சுட்டாங்க. நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க?" அப்படின்னு இவங்க 2 பேரையும் பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த பிரஸ்காரங்கள்ல ஒரு ஆள் பாத்தீங்கன்னா, கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ண குத்திடுறான். இத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்க அவன புடிச்சு விசாரிக்க, அவன் என்ன சொல்றான்னா, "இவங்கள கொலை பண்ண சொன்னது கரீனா தான்" அப்படின்னு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க ஹீரோயின அங்க தர தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ என்ன சாகணும்னு நினைச்சு இப்படி பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்ன பாத்துட்டு இருக்க? உன் ஃபியான்ஸிக்கு இப்படி ஆயிடுச்சு. அவள காப்பாத்துற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மறுபடியும் இவளோட ரத்தத்தையே எடுங்கன்னு சொல்ல, ஹீரோயின கூட்டிட்டு போய் பிளட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவ ரத்தம் குடுத்து முடிச்சுட்டு, ஹீரோவ பாக்காம அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "சார் அவன புடிச்சு ஜெயில்ல போட்டாச்சு. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ண தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு பிளட் ஏத்திட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க அம்மா தான் வராங்க. "அம்மாடி நீ சூப்பர் காரியம் பண்ண தெரியுமா? நீ பண்ண காரியத்த நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "அம்மா அந்த வாங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நானா மட்டும் தான் இருப்பேன். வேற யாரும் அவன் பக்கத்துல கூட போறதுக்கு விட மாட்டேன். 5 வருஷம் கோமால இருந்து கண்ண முழிச்சிருக்கேன்னா, அது அவனுக்காக மட்டும் தான். அவ்வளோ ஈஸியா அந்த கரீனாக்கு அவன நான் விட்டு குடுத்துருவேன்னு நெனைக்கிறீங்களா? அவனுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன்னு சொல்ல, ஆனா என்ன பண்றது? அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "என்னது குழந்தையா? எப்ப அவனுக்கு குழந்தை பொறந்துச்சு? யாரு பொண்டாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் யாருன்னே தெரியலம்மா. ஒன் நைட் ஸ்டாண்ட்ல குழந்தை பொறந்துருச்சு" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க, இவ கோவமாயிடுறா. "ஒன் நைட் ஸ்டாண்ட்ல குழந்தையா? இல்ல என்னால இது ஏத்துக்க முடியாது. அவ எனக்கு தான் சொந்தம்" அப்படின்னு இப்ப அவ என்ன கேட்கிறான்னா, அந்த குழந்தைக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லி கேட்க, 4 இல்ல 5 வயசு இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அந்த குழந்தை கரீனாவோட குழந்தையா இருக்குமா? அவளுக்கும் குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த குழந்தை இந்த குழந்தையா இருந்துச்சுன்னா, நமக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தா நான் 2 பேரையும் கொன்றுவேன் அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளுமே நல்லவ கிடையாது. மெயின் வில்லியே இவ தான். ஹிரண் மேல பழிய போட்டு அவள வேணும்னே ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணியிருக்க. இவளுக்கும் தெரியாத்தனமா அதுல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்.
இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹிரேனோட ரத்தத்த எடுத்து அங்க உள்ள பூச்செடியில தெளிச்சுட்டு, இதே மாரி உன்னையும் நான் பண்ணிருவேன். என் வாழ்க்கையில உன் நிழல் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வீட்ட தான் காட்டுறாங்க. இப்ப இந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா, மாடியில ஏறி நின்னுட்டு, என் அம்மா வந்தா தான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. டேய் பேராண்டி சீக்கிரம் இறங்கி வந்துடுடா. இப்படிலாம் பண்ணாதடா தாத்தாக்கு பயமா இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். டேய் கீழ இறங்கி வாடா அப்படின்னு சொல்ல, வாய மூடுறா. உன்கிட்ட எத்தன தடவ சொல்லியிருக்கேன் மருமகள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு. அவனும் எவ்வளவுதான் உன் பேச்ச நம்புவான். ஆல்ரெடி 4 வருஷம் கடந்து போயிருச்சு. குட்டி பையனை ஏமாத்தணும்னு நினைக்காதன்னு தாத்தா புடிச்சு திட்டிட்டு இருக்கா. அப்பா அம்மா வராம நான் கீழ இறங்கி வரமாட்டேன். ப்ளீஸ் அம்மாவ கூட்டிட்டு வாங்க. இல்லன்னா நான் வரமாட்டேன்னு இவன் அழுதுட்டு இருக்க. செல்லக்குட்டி அழுகாதடா பேராண்டி அப்படின்னு தாத்தா இந்த பக்கம் கத்திட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உடனே அம்மாவை பார்க்க போலாம் வா அப்படின்னு சொல்லி குட்டி பையனை சமாதானப்படுத்த அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்பா அம்மா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. குட்டி பையனும் ஏதோ ஒரு அளவுக்கு சமாதானம் ஆகிடுறான். இப்ப அவன சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தாத்தா பாத்தீங்கன்னா, இன்னும் எத்தன வருஷம் தான் என்னையும் அவனையும் ஏமாத்த போற? உன்னோட குடும்பம் குடும்பமா இருக்குன்னா அது உன் கையில தான்டா இருக்கு. சீக்கிரம் அவள கண்டுபிடிக்கிற வழிய பாருன்னா எரும மாடு மாரி ஊர் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, சாரி தாத்தா நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு நர்ஸ் மாரி வேஷம் போட்டுட்டு வந்து பவர் கட்ட புடுங்கி விட்டுறா. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண பாக்குறதுக்காக அவளோட ரூமுக்குள்ள போக, அவ தூங்கிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோயின பார்த்தோன்ன பயத்துல கத்திட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வேணும்னே என் மேல பழிய போட்டுட்டு, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டல. அது எல்லாமே நீ தானே பண்ண. அது மட்டும் இல்லாம என்னோட ரத்தத்த எடுத்து, அது பூச்செடிக்கெல்லாம் ஊத்துனல. நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்டா? அந்த வாசனை எனக்கு நல்லாவே வந்துச்சு. அந்த ரத்தத்த விட நீ ரொம்ப மோசமானவன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். என் ரத்தத்த குடிக்கணும்னு தானே ஆசைப்பட்ட. இந்தா குடி அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்த எடுத்து அவள குடிக்க வச்சுட்டு இருக்க. அவ ஆவுன்னு கத்திட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவள அரஞ்சிட, அவ பயத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் உன்ன சும்மா விடுவேன்னு எனக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண் அந்த இடத்த விட்டு போக, அவ பயத்துல அழுதுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் விடுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஏம்மா அவ இந்த இடத்துக்கு வந்துட்டு போனா அப்படின்ற விஷயத்துக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லையே. லைட் எல்லாம் வேற ஆஃப் ஆயிருந்துச்சு. எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா கூட அவள ஏதாவது பண்ண முடியும். அவ உன்ன அடிச்சாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா அவ என்னை அடிச்சா. அது மட்டும் இல்லாம அவ என் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறதுல குறியா இருக்கா. கண்டிப்பாவே என்ன சும்மா விடுவான்னு எனக்கு தோணலன்னு சொல்ல, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாங்க நம்ம கூட இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. நீ இந்த வாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தோன்னா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, இப்ப அவ ஹீரோவோட கைய பிடிக்கலான்னு வரா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கீங்க? நான் தான் நல்லபடியா ஆயிட்டேன்ல. நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இத்தன வருஷம் காத்துட்டு இருந்தேனோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, உனக்கு நினைவு திரும்பிருச்சு. இதுக்கப்புறமா உன்கிட்ட உண்மைய நான் மறைக்க விரும்பல. சொல்லப்போனா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. எனக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்ததுல அந்த குழந்தை பொறந்திருக்கான். என்னால அவன விட்டுக் குடுக்க முடியாது. அவன் தான் என்னோட வாழ்க்கையே. அந்த குழந்தையோட அம்மா யாருன்றத கண்டுபிடிச்சு, நாங்க குடும்பமா வாழ்ந்தா நல்லா இருக்கும். என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவளோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த குழந்தை அந்த கரீனாவோட குழந்தையா இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, அவள நான் கொன்னே போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் இவன் கூட ஒண்ணா இருந்த பொண்ணு யாருன்றத நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் உனக்கு காம்பன்சேஷனா ஏதாவது பணம் குடுத்துர்றேன். என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப அவ பின்னாடியே ஓடலான்னு பாக்க அவளுக்கு லைட்டா தலை சுத்துது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவ ஆவுன்னு கத்திட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, உன்ன கரெக்ட் பண்றதுக்கு தாத்தாவ விட்டா எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு இவ இப்ப நேரா தாத்தாக்கு தான் கால் பண்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, இவளோட அம்மாவோ தாத்தாவ பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப தாத்தா கிட்ட போயிட்டு இவங்க எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என் பொண்ணோட உடம்பு தான் சரியாயிடுச்சுல. ஏன் நம்ம பசங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஏன்டா அந்த பொண்ணு 5 வருஷம் கோமால இருந்தான்றது ஓகே. ஆனா அவ உனக்காக தானே காத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, ஆமா மாப்ள என் பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பையன பாத்துக்கிறதுக்கும் அம்மாவும் கிடைச்ச மாரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு குட்டி பையன் ஓடி வரான். இப்ப குட்டி பையன பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிறியா தங்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, அவனோட முடிய புடுங்க அவனுக்கு வலிக்குது. இப்ப அவன் ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு, "அப்பா எனக்கு இந்த மாரி ஒரு அம்மா வேண்டாம். அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க என்ன வலிக்கிற மாரி ஏதோ பண்ணிட்டாங்க என் மண்டையில" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னத கேட்ட உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, "சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசுறான்" அப்படின்னு சொல்ல, "தாத்தா தாத்தா இல்ல இந்த அம்மாவ என்னால ஏத்துக்க முடியாது" அப்படின்னு இவன் அழ ஆரம்பிச்சுடுறான். இவன் அழுத உடனே தாத்தா பாத்தீங்கன்னா,
அவன் மனசு கஷ்டப்படுற மாரி இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாமே. சின்ன பையனா இருக்கான். அவன கஷ்டப்படுத்திட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்போதைக்கு இந்த கல்யாணத்த பத்தி பேச வேண்டான்னு தாத்தா குழந்தைய உள்ள தூக்கிட்டு போக, இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, என்ன இப்படி ஒரு பதில சொல்லிட்டு போறாரு. ப்ளீஸ் நீங்களாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்காகவும் அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா, பொறுமையா இருக்கவா? எத்தன வருஷம் நான் பொறுமையா இருக்குது? இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இங்க பாரும்மா, இந்த பிரச்சனையில இருந்து வெளிய வர்றதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். அதுக்கான வழிய நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்றத நான் கண்டுபிடிக்கணுமா? அந்த கரீனாக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டு, அப்புறமா இவ்வளவு ஒரு பலியாக்குறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட வீட்ட தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினோட சித்தி, தங்கச்சியும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, "ஏம்மா, இவள யாருக்காவது கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, நம்ம வரதட்சணையா காசு வாங்கிக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தா, இவ வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறாளே! அது மட்டும் இல்லாம இவ பாக்குறதுக்கு வேற ரொம்ப அழகா இருக்கா. எந்த பையனா இருந்தாலும் கண்டிப்பா மயங்கிருவான். ஏதாவது ஒரு பெரிய பணக்காரன் கொஞ்சம் வயசானவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. ஆமா, நானும் அதேதான் யோசிக்கிறேன். நான் நினைச்ச மாரி தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. கண்டிப்பா அவள நம்ம யாருக்காவது கல்யாணம் பண்ணி குடுத்துடலாம். நான் சொல்ற மாரி பண்ணுங்க. என்னோட கம்பெனி பாஸ் இருக்காரு அப்படின்னு சொல்ல, யாரு அந்த செங்கா? ஆனா அவருக்கு 38 வயசு ஆகுது அப்படின்னு சொல்ல, 38 வயசா இருந்தா என்னம்மா? 15 வருஷம் தானே வித்தியாசம். பரவால்ல அவளே புடிச்சு கட்டி வைங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. ஆனா இதுக்கு அவ ஒத்துக்க மாட்டாளேம்மா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. ஒத்துக்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின பாக்குறதுக்கு அவளோட தங்கச்சி தான் வந்திருக்கா. இப்ப அவளோட தங்கச்சி வந்து, "உன்னோட வாழ்க்கை நல்லபடியா அமையறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, பைத்தியம் மாரி பேசாதன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இவளோட ஆளுங்க அவள புடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின அங்க இருந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டு, ஒரு ஆள் கூட பேசுறதுக்காக உட்கார வைக்கிறாங்க. இப்ப அந்த ஆளு ஹீரோயின பார்த்த உடனே, "நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. உனக்கு 26 வயசு தான் கேள்விப்பட்டேன். பரவால்ல. 12, 13 வருஷம்லாம் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "எங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல" அப்படின்னு இவ சொல்ல, "என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? உன்ன பத்தி உங்க அம்மா என்கிட்ட நல்ல விதமா தான் சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஃபேமிலிய நல்லபடியா பாத்துக்கணும். உனக்குன்னு வீடு, சொத்து பத்துன்னு என்னால எல்லாமே தர முடியும்னு" சொல்ல, ஹீரோயின் அந்த டீய தூக்கி அந்த ஆளு மூஞ்சில ஊத்திடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இங்க பாருயா, எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்ல. ஒழுங்கா போய் வேற யாரையாவது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சி வந்துடுறா. இப்ப அவளோட தங்கச்சி வந்து, "என்ன அவ இப்படி பண்ணிட்டா? அவள நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவ என்னைக்கும் உங்களுக்கு தான் சொந்தம். அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி, இப்ப அந்த சைடு ஹீரோயின மறுபடியும் புடிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்ப அவள புடிச்சுட்டு வந்து வலுக்கட்டாயமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின காணோம். அவ எங்க ஊர் சுத்த போனான்றத கண்டுபிடி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சார், மேடம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்காங்கன்னு லொகேஷன் காட்டுதுன்னு சொல்ல, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா, ஏண்டா இவளையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? பிசாசு மாதிரி இந்த ஆட்டம் ஆடுறா. இவள கட்டிக்கிட்டு வந்தா இவளா எப்படி குடும்பத்த பாத்துக்குவா? இவளெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. எங்க அம்மாவ பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கிறேன். வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்ன விட்டுருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயின போட்டு அடிக்கிறாங்க. இப்ப இவனுமே ஹீரோயின அடிக்கலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே, "யார்யா நீ? அவளுக்கு சப்போர்ட்டுக்காக வந்திருக்க. நான் அவள கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி வந்து, "அக்காக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். இங்கேயே வந்து தொல்லை பண்றீங்க" அப்படின்னு சொல்ல, "அவ்ளோ நல்ல மாப்பிள்ளைனா, நீ அவன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறியா?" அப்படின்னு அவன் கேட்க, அவ அமைதியாயிடுறா. இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட சட்டைய புடிச்சுட்டு, "ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ. என் கல்யாணத்துல தலையிடாதன்னு" சொல்ல, ஹீரோ அவனோட கைய புடிச்சு முறுக்கி, அந்த ஆள போட்டு அடிச்சு விட்டுர்றான். இப்ப ஹீரோவோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோ ஹீரோயின புடிச்சுக்கிறான். "ஏண்டி, என்னைய ஏமாத்திட்டு யாருன்னே தெரியாத ஒரு ஆள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்ளோ தூரம் வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க சொல்றதெல்லாம் என்ன நம்புற மாரியா இருக்கு. "ஒழுங்கா என் கழுத்துல இருந்து கைய எடு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளோட கழுத்த டைட்டா புடிச்சிட்டு இருக்க. அவ அதே இடத்துல மயக்கமாயிடுறான். இவன் இப்படி மயக்கமானவன ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள அங்க இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. இவ கண்ண முழிச்சு பாக்க, ஏதோ வீட்டுக்குள்ள இருக்க மாரி இருக்கு. என்னடான்னு பாத்தா, ஹீரோ தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். இப்ப அவ கண்ண முழிச்சு பாக்க, ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். நான் எப்படி இந்த இடத்துல? என்ன எதுக்காக எங்க கூட்டிட்டு வந்த? அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு பையனோட பேரையே வாயில சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்காக போயிட்ட. ஏன் மேடமால பசங்க இல்லாம இருக்க முடியல போலயே. ஜெயில்ல 5 வருஷம் வேற தனியா இருந்திருக்க. அது வேற பத்தாதுன்னு இங்கேயும் உன்னால தனியா இருக்க முடியல போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பைத்தியம் மாரி பண்ணாதன்னு ஹீரோயின் போகலான்னு பாக்க, ஹீரோ அவளோட ட்ரெஸ்ஸ புடிச்சு கிழிச்சு விட்டுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உனக்கு என்ன பசங்க தானே வேணும்" அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் விடியுது. இவ கண்ண முழிச்சு பாக்க, ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன சொல்றான்னா, "உன்னோட வயித்துல ஒரு தழும்பு பார்த்தேன்.
அந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றியா? குழந்தை பெத்தா மட்டும் தான் அந்த மாரி தழும்பு வரும். உனக்கு குழந்தை பொறந்திருக்கு. நான் சொல்றது கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த விஷயம் இவ்ளோ லேட்டா தான் உனக்கு தெரிஞ்சிருக்கா? ஆமா, நான் ஒருத்தர மனசார காதலிக்கிறேன். அவரோட குழந்தைய தான் நான் பெத்து குடுத்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு செம காண்டாகுது. இல்ல, என்னால இத ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஏன் ஒத்துக்க முடியாது? நான் எப்போதும் ஒரு பையனோட பேர சொல்லுவேனே, அந்த பையன் தான். அவன தான் நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கோபத்துல அங்க உள்ள கிளாஸ தூக்கி போட்டு உடைச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்ன சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப அவன் நேரா அவனோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் வரான். ஏன்னா டாக்டருக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஹீரோயின செக் பண்ணும்போது. இப்ப அவன் நேரா அவன பார்த்த உடனே ஒரு அறைய போட்டுட்டு, "ஏன்டா அவளுக்கு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்ற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும். அந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட மறைச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த விஷயத்த சொன்னா நீ அவள என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் சொல்லல. ஏன்னா நீ இப்ப மனுஷனா இல்லடா, மிருகமா இருக்க" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. எதுக்காக என்கிட்ட இருந்து உண்மைய மறைச்சேன்னு ஹீரோ கேக்குறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நான் உண்மைய சொன்னா நீ என்ன பண்ண போற? அவள கொன்றுவியா? இல்ல அவள கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்குன்னு ஃபியான்சி இருக்கா? அப்புறம் எதுக்காக அவள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அவ யாரு கூட இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. ஃப்ரெண்ட நினைச்சேன். இனிமே அதையும் மறந்துட வேண்டியதா அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறதுக்காக தான் வரான். இப்ப அவள பார்த்த உடனே, எதுக்காக இங்க வந்த? இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சேர போட்டு அவன் முன்னாடி உட்கார்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். யார் அந்த பையன்? ஜெயில்ல உன்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, என் லைஃப்ல என்ன நடந்துச்சோ அது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். ஜெயில்ல என்கிட்ட யாரும் தப்பா நடக்கல. நானும் அதான் விருப்பப்பட்டு அவர் கூட போனேன். நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். அவர்தான் எனக்கு எல்லாமே. என்னோட வாழ்க்கையே அவர்தான். நான் வாழ்றதே அவருக்காக தான் அப்படின்னு இவ ஹீரோ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கைய புடிச்சுட்டு, கண்டிப்பா அந்த பையன் யாருன்றத கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி அவனை கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்ல, முடிஞ்சா உன்னால பண்ணு. ஆனா உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீ வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற. என் லைஃப்ல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லன்னு சொல்ல, காலத்துக்கு நீ என் வீட்டு நாயா தாண்டி இருக்கணும். உன்னை எங்கேயும் யாரு கூடவும் அனுப்ப மாட்டேன். அவன கண்டுபிடிச்சு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, இவ கூட ஒண்ணா இருந்த பையன் யாருன்றத கண்டுபிடிங்க. இவ குழந்தைக்கு அப்பா யாருன்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவனோட ஆளுங்க கிட்ட சொல்ல, அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிடுறானுங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின்க்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. மேடம் உங்க அப்பா கண்ண முழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா வேகமா அவங்க அப்பாவ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிடுறா. இப்ப அவங்க அப்பா கண்ண முழிச்சு பாத்து, அம்மாடி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்பா நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு இவள சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த டாக்டர பாத்தீங்கன்னா, உங்க அப்பா சீக்கிரமே குணமாயிருவாரு. இன்னும் 1 மாசத்துல எந்திரிச்சு நடக்க கூட ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின்க்கு உண்மையாவே பயங்கர சந்தோஷம். அப்பா நல்ல வேளை நீங்க கண்ண முழிச்சுட்டீங்க. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன நினைச்சு நீ ரொம்ப நாள் கவலைப்பட்டியாம்மா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா. நான் உங்கள நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். உங்களோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் கிராமத்துக்கு போயிரலாம்ப்பா. அங்க போய் நம்ம நிம்மதியா வாழலாம். நமக்குன்னு கிராமத்துல நம்ம வீடு இருக்குது. அங்க போய் நம்ம சந்தோஷமா வாழலாம்ன்னு சொல்ல, அவங்க அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவ பாத்துக்கிறதுல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பாவ வெளிய கூட்டிட்டு போறது, அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்க. அவங்க அப்பாவும் ஹேப்பியா தான் இருக்காரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "அம்மாடி என்னன்னே தெரியல. நாக்குலாம் செத்து போச்சு. கொஞ்சம் காரமா சாப்பிடணும் போல இருக்குன்னு" சொல்ல, "அப்பா இங்கேயே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் போய் உடனே வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு இவ அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துல ஹீரோவோட ஃபியான்சி தான் இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னோட சந்தோஷத்த கெடுத்துட்டு நீ சந்தோஷமா இருக்க பாக்குறியா?" அப்படின்னு அவங்க அப்பாவ தனியா கூட்டிட்டு வந்து மாடியில இருந்து கீழ தள்ளி கொலை பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து, "அப்பா எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரே கூட்டமா இருக்கு. இப்ப அங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆளு மாடியில இருந்து விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா ரூமுக்கு போய் பார்த்தா, அவங்க அப்பாவோட டெட் பாடி தான் இருக்கு. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இல்ல என்னால அத நம்பவே முடியாது. அப்பா இப்ப தானேப்பா என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்னு இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, என் லைஃப்ல எதுக்காக இப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அப்பா இப்பதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள என்ன விட்டு போயிட்டாரு. என்னால இத ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, இவ கத்திட்டு இருந்தவாக்க அப்படியே மயக்கம் போட்டுடுறா. இவ மயங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இவ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, அவங்க அப்பா இறந்ததுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா. இவள எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையே அப்படின்னு, இவன் ஹீரோயின தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறான். இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் வேலைக்காரவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, அவள நல்லபடியா பாத்துக்கங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு ஏதாவது குடுங்க. அவ கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்ல, சரி சார் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ஹீரோயின பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோயின காணோம். இவ எங்க போயிட்டா அப்படின்னு ஹீரோ தேடிட்டு இருக்க. பார்த்தா அவ சூசைட் பண்ணிட்டு பாத்டப்ல இருக்கா. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "கரீனா உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவளோட கைய பார்த்தா, அவளோட கை பயங்கரமா கட் ஆயிருக்கு.
இப்ப அத பார்த்தவொனே ஹீரோ அவள கூட்டிட்டு வந்து அவளோட கைக்கு கட்டு போட்டு விட்டுட்டு, "கரீனா ப்ளீஸ் கண்ண தொறந்து பாரு. நீ கண்ண தொறந்த உடனே நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எந்திரிச்சிரு. இப்படிலாம் என்ன பயமுறுத்தாத" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, ஹீரோவோட ஃப்ரெண்டுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அவன் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம், இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அவ செத்து போயிருப்பா. எதுக்காக தான் அவள போட்டு இந்த பாடு படுத்துறியோ தெரியல. அவ சாகணும்னு நெனச்சா என்ன எதுக்குடா கூப்பிட்ட? அப்படியே சாகட்டும்னு வீட்டுக்கு தொலைய வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, டாக்டர் ஃபீஸ வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனும் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவளோட கைய புடிச்சுட்டு, "நீ சாகணும்னு நான் ஒண்ணும் ஆசைப்படல. உண்மையாவே உன் கூட ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன்" அப்படின்னு ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ, ஹீரோயின் ஒண்ணா இருக்கும்போது, இவ அடிக்கடி ஹீரோக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு இருப்பா இல்லையா? ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாரியே பேசுவா. ஆக்சுவலா இவ பண்றதெல்லாம் பார்த்து ஹீரோவுமே இவள லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆனா அத வெளிய காமிச்சுக்காமயே இருந்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "நானும் தான் உன்ன லவ் பண்ணேன். ஆனா நான் வெளிய காமிச்சுக்கவே இல்ல. ப்ளீஸ் கண்ண திறந்து பாரு. டேய் கண்ணு தொறந்த உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்க, அவ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்ல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அழுது முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் இருக்கான். இப்ப அவன்கிட்ட ஹீரோ என்ன சொல்றான்னா, அவங்க அப்பாக்கு என்ன நடந்துச்சுன்றத கண்டுபிடின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிக்கவே இல்ல. என்னடா நடந்திருக்குன்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்டத்தட்ட கோமாக்கு போயிட்டா. அவனோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு தான் போயிருப்பான். பிளட் லாஸ் ஆனதுனால அவ கோமாக்கு போயிட்டா. இந்த மாரி கண்டிஷன்லாம் என்ன தெரியுமா ஆகும்? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனனால கோமாக்கு போயிருவாங்க. அவங்கலாம் மனசு வச்சா மட்டும் தான் அந்த கோமால இருந்து அவங்களால எந்திரிச்சு வர முடியும். மத்தபடி எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இப்படி இருந்துட்டு இருக்க, ஹீரோ தான் அவள பத்திரமா பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "சீக்கிரமா கண்ண முழிச்சு எந்திரிச்சு வா. உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நான் வேணும்னு உன்ன டார்ச்சர் பண்ணல. எல்லாமே என்னோட சிச்சுவேஷனா போச்சு" அப்படின்னு ஹீரோ அழுதுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "சார் உங்க பையனோட அம்மா யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. மேடம் தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். 2 பேருக்கும் உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "கரீனா கண்ணு முழிச்சு பாரு. என்கிட்ட இருக்கிறது அப்ப நம்மளோட குழந்தை தான். அவன் உன்னோட பையன் தான். அப்போ அன்னைக்கு நீ காதலிக்கிறேன்னு சொன்னது என்ன தானே" அப்படின்னு ஹீரோ அழுதுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு குட்டி பையன் ஓடி வந்துடுறான். "அப்பா என்னோட அம்மா எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்னோட அம்மாவ நான் ஒரு வழியா கண்டுபிடிச்சுட்டேன்டா. இவங்க தான் உன்னோட அம்மா" அப்படின்னு சொல்ல, "இவங்கள நான் முன்னாடியே பார்த்திருக்கேனே. என்னோட அம்மாவ நான் கண்டுபிடிச்சு தரேன்னு எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க தான் என்னோட அம்மாவா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா ப்ளீஸ் கண்ணு தொறந்து பாருங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே. நான் உங்கள பார்க்கலான்னு வந்தா நீங்க இப்படி படுத்திருக்கீங்களே" அப்படின்னு குட்டி பையன் அழுதுட்டு இருக்கான். இப்ப அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, நைட்டு பகல்னு பார்க்காம ஹீரோயின் பக்கத்துல நின்னு, "அம்மா கண்ண முழிச்சிருங்க, கண்ண முழிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, ஹீரோ ஹீரோயின்க்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரான். "அப்பா, அம்மாக்கா சாப்பாடு குடுக்க போறீங்க? சரி நீங்களே ஊட்டி விடுங்க. அம்மா சாப்பிட்டா நானும் போய் சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எவ்வளவு நாள் தான் நீ இப்படி கோமாலே இருக்க போற? கண்ண முழிச்சு பாரு" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். இவன் என்னதான் அழுந்தாலும் ஹீரோயினோட உடம்பு குணமாகுற மாரியே தெரியல. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட எடுத்துட்டு போயிட்டு தாத்தா கிட்ட குடுக்குறான். "தாத்தா என்னோட பொண்டாட்டி வேற யாரும் கிடையாது. கரீனா தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அப்படின்னா நீ அவள தான்டா கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தையே இருக்கு. நீ அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. சீக்கிரமா அவள குணப்படுத்துற வழிய பாருன்னு" சொல்ல, "ஆமா தாத்தா, நானும் அதுக்கான வழிய தான் பாத்துட்டு இருக்கேன். எப்படியாவது அவள குணப்படுத்தி அவ கூட சேர்ந்து வாழணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃபியான்சி தான் காட்டுறாங்க. இப்ப அவளுக்கும் அந்த உண்மை தெரிஞ்சு போயிருது. அந்த குழந்தை கரீனாவோட குழந்தை தான்றது அங்க உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு இவ செம காண்டாயிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட போன்ல ஒரு நியூஸ பாக்குறா. அந்த குழந்தை கரீனாவோட குழந்தைதான்றது இங்க உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சது மட்டும் இல்லாம, அவன் இவள கல்யாணம் பண்ணிக்க போறானாம். அது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். என்னால இத ஏத்துக்கவே முடியாது. நான் அவள கொலை பண்ண போறேன். இப்பவே என் கையால கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியா இர்றி. இப்ப பாட்டுக்கு நீ ஏதாவது தப்பு பண்ணனா, நீ ஜெயிலுக்கு போயிருவ. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, அவன் அவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். அவன் எனக்கு தான் சொந்தம். அவனுக்காக தான் நான் இத்தன வருஷம் கோமால இருந்தேன். அது எல்லாமே மறந்து போயிட்டீங்களா? ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவள ஒளிச்சு கட்ட பார்த்தேன். ஆனா அதுல நான் போய் மாட்டிக்குவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. "நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புனால தான் கோமாக்கு போயிட்ட. இப்ப மறுபடியும் அதே தப்பா பண்ண பார்க்காத. அவள ஏதாவது பண்ண பார்க்கிறேன்னு நீ போய் மாட்டிக்காத" அப்படின்னு அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்துடுறாங்க. இப்ப அவன் வந்து உங்கள அரெஸ்ட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யார அரெஸ்ட் பண்ண போறீங்க? அவ வெய்ய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. வெய்யோட ஃபியூச்சர் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னைய அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. "மேடம் உங்கள அரெஸ்ட் பண்ண சொன்னதே சாரு தான். எதுக்காகன்னு தெரியுமா? மேடத்தோட அப்பாவ கொலை பண்ணது நீங்க தான்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் எனக்கு கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லி அவள அங்க இருந்து புடிச்சிட்டு போக, அவங்க அம்மா இந்த சைடு நின்னு கத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு இந்த பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா, யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இப்ப அவங்க வேகமா ஹீரோவோட தாத்தா கால்ல போய் விழறாங்க. "தாத்தா, நீங்க தான் என் பொண்ண காப்பாத்தணும். எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் பொண்ண காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி இவங்க கெஞ்சிட்டு இருக்க. இப்ப தூரத்துல நின்னு தாத்தாவ யாரோ ஷூட் பண்ண பாக்குறாங்க. அத பார்த்தோன பாடி கார்டு குறுக்க வந்துட்டு இருக்க.
அங்க நிக்கிறவங்க அந்த பாடி கார்ட் எல்லாரையும் ஷூட் பண்ண, இப்ப அந்த லேடி பாத்தீங்கன்னா, தாத்தாவ காப்பாத்துறேன்னு குறுக்க வர, அந்த புல்லட் அவங்க மேலயே பட்டுருது. இப்ப அவங்க உயிர் போற நிலைமையில இருந்துட்டு, "என் பொண்ண காப்பாத்துங்க. உங்கள நம்பி தான் என் பொண்ண ஒப்படைக்கிறேன்" அப்படின்னு சொன்னவங்க, அவங்க அதே இடத்துல இறந்து போக, அத பார்த்த உடனே தாத்தா ஷாக் ஆகிறாரு. "உனக்கு எதுவும் ஆகாதும்மா, எந்திரிம்மா" அப்படின்னு சொல்லி தாத்தா கத்திட்டு இருக்க, இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிடல்ல தான் காட்டுறாங்க. இப்ப தாத்தா ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "எங்களால முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கடவுள் கையில தான் இருக்குன்னு" சொல்லிட்டு போக, தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் உயிர காப்பாத்த போய் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு தாத்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட பையனும் ஹீரோயின் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்க. "அப்பா, அம்மா எப்பதான் கண்ணு முழிப்பாங்க? இதுக்கு முன்னாடி பேசும்போது என்கிட்ட நல்லா தான் பேசுனாங்க. எதனால அம்மாக்கு இப்படி ஆனுச்சு?" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. "சீக்கிரமே அம்மா எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவாது வந்துருவாங்கடா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவளோட கைய பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் உனக்கு நெறைய துரோகம் பண்ணிட்டேன். நெறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு நீ ஏத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீ கண்டிப்பா எனக்காகவாது எந்திரிச்சு வந்தே ஆகணும்" அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. இப்ப அந்த கால் வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "டேய் அம்மாவ பத்திரமா பாத்துக்க. அப்பாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப அந்த குட்டி பையன் தான் ஹீரோயின பாத்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட தாத்தாவ பாக்குறதுக்காக போறான். இப்ப தாத்தா ஹீரோ கிட்ட என்ன சொன்னான்னா, "இங்க பாருடா, அவள ஜெயில்ல இருந்து நீ வெளிய எடுக்கணும். அவங்க அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா, அதுக்கு காரணம் கிட்டத்தட்ட நானும் தான். அவ சாக போற நிலைமையில கூட பொண்ண பாத்துக்கங்கன்னு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டா. உங்க 2 பேருக்கும் நான் வித்தியாசம் காட்டி வளர்க்கல. நீ எனக்கு எப்படியோ அதே மாரி தான் அந்த பொண்ணும். அவள ஜெயில்ல இருந்து கூப்பிடு. அவ 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு அவள மன்னிக்கிறத தவிர வேற வழியே இல்ல" அப்படின்னு சொல்ல, "தாத்தா அவ ஒரு கொலைகாரி. அவள எப்படி மன்னிச்சு வீட்டுக்குள்ள விடுறது? அவங்க அப்பாவ கொலை பண்ணியிருக்கா. இன்னும் அவ என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்றதுக்கான எவிடன்ஸே என்கிட்ட இல்ல. கூட இருந்து பார்த்தா மட்டும் தான் யாரு எப்படின்னு நமக்கு தெரியும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "யாரா இருந்தா என்னடா? என் பேச்ச கேப்பியா? மாட்டியா? ஒழுங்கா அவள கூட்டிட்டு வான்னு" சொல்ல, ஹீரோவும் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவுடனே, தாத்தா பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உங்க அம்மாக்காக தான் நான் உன்ன கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ தாத்தா" அப்படின்னு இவ சொல்லிட்டு, இப்ப அவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு" சொல்ல, ஹீரோ அவள புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "என்னை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகாத. அவன் ஆல்ரெடி வேற மைண்ட் செட்ல இருக்கான். அவன் உன்ன மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு. என்னால உன்ன 2வது தடவலாம் காப்பாத்த முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. அவளும் ஓகேன்னு அமைதியா நின்னுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் அசிஸ்டன்ட் கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவன் கிட்ட வந்து, "இங்க பாருடா, கார் ஆக்சிடென்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடி. அது மட்டும் இல்லாம தாத்தாவ ஷூட் பண்றதுக்கு எங்க இருந்து அத்தன பேர் வந்தாங்க? என்ன நடந்துச்சுன்ற டீட்டெயில் எல்லாமே எனக்கு வேணும். நம்ம ஆளுங்கள விட்டு ரொம்ப தீவிரமா விசாரிக்க சொல்லுன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஒரு வாய்ஸ் தான் கேக்குது. "அம்மா நீங்க கண்ண முழிச்சுட்டீங்களா?" அப்படின்னு குட்டி பையன் கத்திட்டு இருக்க. அந்த வாய்ஸ் கேட்ட உடனே ஹீரோ வேகமா ஹீரோயின பாக்க ஓடி வரான். வந்து பார்த்தா ஹீரோயின் கோமால இருந்து கண்ண முழிச்சுட்டா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு கரீனா, இந்த பையன் யாருன்னு தெரியுதா? இவன் உன்னோட பையன் தான். எந்த பையன் நீ இறந்துட்டான்னு நெனச்சுட்டு இருக்கியோ, அந்த பையன் தான் இவன். நீ அடிக்கடி லேவின்னு ஒரு பேர சொல்லுவியே, அவன் தான் இவன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த குட்டி பையன் அதே கேண்டிய எடுத்து ஹீரோயின்ட்ட குடுக்குறான். இப்ப அத பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப அழுகை வந்துட்டு, இப்ப ஹீரோயின் அந்த குட்டி பையன தொடலான்னு பார்த்துட்டு டக்குன்னு கைய எடுத்துடுறா. "இல்ல, இந்த பையன் என்னோட பையனா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவன் முன்னாடியே இறந்து போயிட்டானே" அப்படின்னு சொல்ல, "இல்ல, நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இந்த பையன் பொறந்த கையோட அந்த ஜெயில்ல உள்ளவங்க அந்த குழந்தைய தாத்தா கிட்ட குடுத்துட்டாங்க. தாத்தா தான் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அந்த குழந்தையோட அம்மா நீன்ற விஷயம் தாத்தாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு" சொல்ல, "இவன் என்னோட பையனான்னு எனக்கு டவுட்டா இருக்கே" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "நீயே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட பாருன்னு" ஹீரோ டெஸ்ட் ரிப்போர்ட்ட குடுக்குறான். பார்த்தா இது இவளோட குழந்தை தான் இருக்கு. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுட்டு, குழந்தைய கட்டிப்புடிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. "நீ என்ன விட்டு போயிட்டியோன்னு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோயின் தான் குட்டி பையன பத்திரமா பாத்துட்டு இருக்கா. இவ இப்படி பாத்துட்டு இருக்க, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, "என் பையன் உயிரோட தான் இருக்கான். மறுபடியும் என்ன மிரட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல. நான் உன்ன மிரட்டுறதுக்காக வரல. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, உன்ன கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்க. நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சுடு" அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோவோட ஃபியான்ஸே தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, தனியா உட்காந்துட்டு, "என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் குடும்பமா சந்தோஷமா வாழ்றீங்க. எனக்குன்னு யாரும் இல்லாம பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா உங்கள சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு இவ வேகமா நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப ஹீரோயின பார்த்தோனே அவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா, ஹீரோயின் அவ கையில கத்திய வச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவள குத்தலான்னு வர, அவ டக்குன்னு ஓடி போயிடுறா. அப்படி ஓடும்போது அவ முதுகுலே கத்தி பட்டுருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என் அப்பாவ கொலை பண்ணது நீ தானே? எதுக்காக என் அப்பாவ கொலை பண்ண? அது மட்டும் இல்லாம 5 வருஷம் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சல்ல?
எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணேன். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இன்னைக்கு நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன்னு இவ கொல்ற மாரி போக, அந்த இடத்துக்கு ஹீரோ தாத்தான்னு எல்லாரும் வந்துடுறாங்க. "இங்க பாரு கரீனா, இப்படிலாம் பண்ணாத. இப்படி பண்ணிட்டு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டா உன் பையன யாரு பாத்துக்குவா?" அப்படின்னு ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் கேட்கிற மாரியே இல்ல. "உன் பையன பத்தி யோசி" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அமைதியா விட்டுடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின இந்த பக்கம் புடிச்சிட்டு இருக்க. அந்த ஃபியான்சிக்காரி பாத்தீங்கன்னா, "என்னையா கொலை பண்ண போற? உங்க அப்பன கொலை பண்ண மாரி உன்னையும் கொல்றேன்" அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வர, ஹீரோ அவள உதைஞ்சிடுறான். இப்ப ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் வந்து அவள புடிச்சிட்டு இருக்க. தாத்தா பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவள கூட்டிட்டு போகாதீங்க. அவ இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி இத கேட்டே ஆகணும்" அப்படின்னு அவங்க அம்மாவோட வாய்ஸ் ரெக்கார்ட தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து யார்கிட்டயோ லாஸ்ட் டைம் பேசியிருப்பாங்க இல்லையா? அது பேசினது கிடையாது. அது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என் பொண்ணு இந்த தப்பு பண்ணியிருக்கா" அப்படின்னு லாஸ்ட் 5 வருஷமா இவ என்னென்ன தப்பு பண்ணாலோ, அது எல்லா தப்பையுமே தாத்தா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவ பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளுக்காக நான் என்னோட உயிர விட தயாரா இருக்கேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொண்ண யாரும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. என் உயிருக்கு பதிலா அவள விட்டுருங்க. அவள் சந்தோஷமா வாழணும்னு தான் நான் என் உயிரையே விட தயாரா இருக்கேன். இங்க பாரும்மா, இதுக்கப்புறமாவது நீ தப்பு பண்ணாம நிம்மதியா வாழணும். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு காரியத்த மட்டும் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா எல்லா உண்மையும் சொல்லி, வேணும்னே தாத்தாவ கொலை பண்றதுக்காக ஆளுங்களையும் செட் பண்ணி, அந்த புல்லட்ல அவங்க அம்மா விழுந்து செத்து போயிருப்பாங்க. என்ன கொல்ற மாரி ஆளுங்கள செட் பண்ணது உன்னோட அம்மா தான். உங்க அம்மாவே அதுல விழுந்து செத்து போயிருக்காங்க. இவ்ளோ பெரிய மனசு யாருக்கு வரும்? இப்படிப்பட்ட அம்மாக்கு பொண்ணா பொறந்ததுனால தான் நான் உன்ன சும்மா விடுறேன். இதுக்கப்புறமாவது போய் நிம்மதியா வாழ ஆரம்பி அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, கார் ஆக்சிடென்ட் பத்தின உண்மைய தான் சொல்றாரு. அந்த கார் கீய வேணும்னே அவகிட்ட நீ தானே குடுத்த. இந்த ஆக்சிடென்ட் நடக்க போதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நீ நெனச்சு கூட பாக்காத விதமா இன்னொரு ஆக்சிடென்டும் உனக்கு நடந்துருச்சு. அந்த ஆக்சிடென்ட்ட பண்ணது அவளோட தங்கச்சி தான். அவ வேணும்னே இடிச்சு விட்டுட்டு, உன்னோட ரத்தத்த எடுத்து அதுல கரீனாவோட பேர எழுதிட்டு போயிட்டா. அதனால தான் அவ 5 வருஷம் ஜெயில் தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருந்தா அப்படின்னு எல்லா உண்மையும் அவங்க அம்மா ரெக்கார்டிங்ல சொல்ல, அத பாத்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்க அம்மா சொன்னது எல்லாமே உண்மையா? நீ இப்படிப்பட்ட மோசமான பொண்ணா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டா, இப்படிப்பட்ட பாம்ப தான் நம்ம இத்தன வருஷமா பத்திரமா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, இவ இந்த வீட்ட விட்டு வெளிய போகட்டும். இவ பிச்சை எடுத்து வாழ்வாளோ, எப்படி வாழ்வாளோ அதுக்கு நம்மள பத்தி கவலை இல்ல. உன் அம்மாக்காக நான் உன்ன உயிரோட அப்படியே விட்டுடுறேன். உன் அம்மாவோட கடைசி நினைவா இருக்கிறது இது மட்டும் தான். இத எடுத்துட்டு போன்னு சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடு. நான் உன்ன தப்பா புரிஞ்சுகிட்டு, இத நல்லா உன்ன கொடுமைப்படுத்திட்டேன். எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவ மன்னிக்கிற மாரியே இல்ல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அமைதியா அவளோட பையன்கிட்ட வந்துடுறா. இப்ப அவளோட பையன்கிட்ட வந்து, "நீயும் நானும் அம்மாவோட சொந்த ஊருக்கு போய் நிம்மதியா வாழலாமாடா?" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குட்டி பையன கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, "இல்ல, கண்டிப்பா நான் உன்ன போறதுக்கு விட மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீங்க எந்த பனிஷ்மென்ட் குடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்ன விட்டு மட்டும் போயிறாத. எனக்காக இன்னொரு வாய்ப்பு குடு. இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான். என்ன விட்டு போயிறாத" அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுதுட்டு, இப்ப இவன் ஹீரோயினுக்கு ரிங் எடுத்து குடுக்குறான். "உண்மையாவே நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. உன் கால்ல வேணாலும் விழ தயாரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி இப்ப அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கைய தட்டி விட்டுட்டு, "என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதிய நீ எப்பவோ இழந்துட்ட. என் மனசுல இருந்து நான் உன்ன தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு, அவ குழந்தைய கூட்டிட்டு தனியா அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ இந்த பக்கம் நின்னு அழுதுட்டு இருக்கான். சொல்லப்போனா இந்த கதையில அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே இல்ல. ஹீரோயின் அவ குழந்தை கூட தனியா வாழ்ந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் தனியா இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சு போறதோட தான் இந்த டிராமா முடியுது. ஆனா இந்த டிராமாவோட எண்டிங் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் இருந்துச்சு. ஹீரோ இவ்ளோ கொடுமைப்படுத்தியும், இவ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஓகேன்னு சொல்லாம விட்டுட்டு வந்துட்டாளே! அதுவரைக்கும் எனக்கு ஹேப்பியா தான் இருந்தது. உங்களுக்கு இந்த டிராமாவோட எண்டிங் புடிச்சிருந்துச்சா? புடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஹீரோயின் அவ பையன் கூட சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.